ஹாய் டர்ஸ் அண்ட் டாக்கிஸ் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டார்க் என்ற ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் திரைப்படத்தினுடைய ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டார்க் இந்த திரைப்படத்தோட ஸ்டோரி லைன் வந்து பார்த்தோம்னா 2021 ஆண்டு பெங்களூரில் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ரூமில் வந்திருக்காங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் வந்து திடீரென்று தன் மிச்ச 2 ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கொடூரமாக வந்து கொலை செய்கிறான். அதுக்கு பிறகு தானும் தன்னையும் வந்து எரித்து கொலை செய்து அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே அந்த ரூமில் வந்து இறந்து போகிறாங்க. இந்த சம்பவம் நடந்த பிற்பாடு கட் பண்ணால் 2025 ஆண்டு வேலையை தேடி பெங்களூருக்கு வர இவருக்கு வந்து 3 மாத ப்ராஜெக்ட் வந்து அங்கே வந்து கிடைக்குது. ஸோ அங்கே பெங்களூரில் 3 மாதம் தங்குறதுக்காண்டி ரூம் வந்து தேடிக்கிட்டு வர, அப்படி வரைக்கும் இவருக்கு ரூம்ஸ் எங்கேயுமே வந்து கிடைக்கல. அப்படி இருக்க இந்த 2021 ஆண்டு சம்பவம் நடந்ததை தொடர்ந்து அந்த வீட்டில் வந்து யார் இருந்தாலும் அங்கே அந்த 3 பேருடைய ஆவி வந்து இருக்குது என்ற ஒரு அமாவசியம் வந்து கிளப்பப்பட்டு அந்த வீடு ஒரு பேய் வீடாக வந்து அந்த ஊரால் வந்து பேசப்படுது. இதனால ஒருத்தருமே அந்த ரூமில் வந்து தங்குறையில. ஸோ இப்படி இருக்கையில் ஹீரோவுக்கு மிகவும் சீப்பாக அந்த ரூம் வந்து 3000 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த விஷயம் அவருக்கு தெரியுது. பட் இவருக்கு பேயில வந்து நம்பிக்கை இல்லாதால அந்த ரூமை வந்து ஓகே நான் இதில் தங்குறேன்னு சொல்லி தங்குறேன். அவர் அப்படி தங்கின பிற்பாடு அந்த வீட்டில் அவருக்கு நடக்கிற அமானுஷ்யம் என்ன என்றதுதான் இந்த டார்க் என்ற திரைப்படத்தினுடைய ஸ்டோரி லைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹாரர் திரைப்படத்துக்கான பேசிக் ஸ்டோரியை வந்து இது வந்து நிச்சயமாக வந்து கொண்டிருக்குது. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அதுவும் குறிப்பாக வந்து படம் ஆரம்பித்து டைட்டில் கார்டு வரைக்கும் படம் வந்து ரொம்பவே த்ரில்ல வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பில்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த இன்ட்ரெஸ்டிங் எய்ம் வந்து ஹோல்டு பண்ணி கொண்டிருந்தாங்க. குறிப்பாக இந்த திரைப்படத்தை ஆரம்பித்து அந்த டார்க் என்ற டைட்டில் போடுற சீனாக இருக்கட்டும் மிக சிறப்பாக இருந்தது. அந்த அவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கை வந்து ஹோல்டு பண்ணி கொண்டு இருந்தாங்க என்றுதான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி இந்த டார்க் என்ற டைட்டில் டிசைனும் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக பேசினா அப்படின்னு அதில் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த திரைப்படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய பின்னணி இசை மனுரேசன் என்பவர் வந்து இசையமைத்திருக்கிறார். அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங் த்ரில்ல வந்து அப்படியே வந்து ஸ்டே பண்ணி வச்சுக்கிற லெவலுக்கு அவருடைய பின்னணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அவருடைய பாடல்களையும் 2 வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்து இந்த படத்துக்கு ஏற்றால் போல் டீசெண்டாகவே பண்ணியிருக்கேன். அந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்தின் பிஜிஎம் உண்மையிலேயே இந்த திரைப்படத்துக்கு ஏற்றால் போல் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் கார்த்தி வந்து ஹீரோவாக வந்து அறிமுகமாக இருக்கிறார். முதல் திரைப்படம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே 1 மணித்தியாலம் 50 நிமிஷம் தான் ஓடுது. இந்த திரைப்படம் மிகவும் ஒரு குறுகிய திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்து 95% வந்து பார்த்தீங்கன்னா அஜய் கார்த்தி தான் முழு ஸ்கிரீன்லேயும் வந்து இருக்கிறார். அவருடைய காட்சிகள் அதுவும் வந்து க்ளோஸ்அப் காட்சிகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதை தாண்டி அவருக்கு நிறைய எமோஷனல்களை வந்து வெளிப்படுத்த வேண்டியிருக்குது. ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மாதிரி காட்டுறதா இருக்கும். அவருடைய உடல் மொழியிலிருந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக வந்திருக்குது. குறிப்பாக முதல் திரைப்படம் என்றாலும் அதுக்கு வந்து முடிந்த அளவுக்கு அவர் தன்னுடைய கைதிருந்த நடிப்பை வந்து கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டர் வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபையாகவே வந்து பண்ணியிருந்தார். அது இதுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக வந்து அமைந்தது. அடுத்து இந்த திரைப்படத்தில் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த திரைப்படம் பேசிக்காக நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன கதையை சொன்னாலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்திருக்கு நிச்சயமாக. அப்படி இருக்கையில் இந்த திரைப்படத்தில் வந்து வெறுமனே 1 மணித்தியால 45 நிமிஷம் ஒரு ஹாரர் படத்துக்கு ஒரு உரித்தான டைம். ஆனால் அந்த 1 மணித்தியால 45 நிமிஷமும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டுகள் இல்லை. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் திரைப்படம் பயமுறுத்த போகுது என்றதுக்காக நிறைய ஜம்ப்ஸ்கார் மூமெண்ட்டுகள் வந்து வரணும். அதில் முதலாவது எனக்கு அந்த டைட்டில் கார்டு போடையில் ஒரு ஜம்ப்ஸ்கார் வரும். அது எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் லைட்டாக ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கு பிறகு எனக்கு எந்த இடத்துலையுமே வந்து பயம் வரையில. அது சிரிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாரர் படங்கள்னாலே வந்து இந்த தட்டு கீழே விழுகிறது, புத்தகம் கீழே விழுகிறது, டிவி பிளாக் இல்லாமல் வேலை செய்கிறது, இப்படி எத்தனை காலத்துக்கு இதே வந்து காட்டி கொண்டிருப்பீங்க. அதையும் ரிப்பீட் மூட்ல திருப்பி காட்டும் போது படத்துல வந்து பயம் வந்து ஏற்படையில. அதை விட படத்துல வந்து கடைசியாக வந்து அவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க கடைசியில இதானு, அதை கூட ஜஸ்டிஃபையா இல்லை, அவ்வளவுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லல, டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிட்டு படத்தை வந்து முடிக்கிறாங்க. படம் பார்த்தவங்களுக்கு என்னடா இந்த மாதிரி கிடக்குது, அதை வந்து புரிஞ்சு கொள்றதுக்கே படத்தை விட்டு வெளியால வந்து நிறைய நேரம் யோசிக்க வேண்டி கிடக்குது. இதுக்கு முன்னுக்கு எல்லாம் அப்படி நடந்துச்சா அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபை இல்லாம படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க. பட் ஒரு டீசெண்டான ஒரு அப்டெண்டா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மொக்க திரைப்படம் சொல்ல முடியாது. ஒரு 1 ரைட் வேணும்னா பார்க்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு அவ்வளவுக்கு வரத்தான்னு கேட்டா நிச்சயமாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓடிடியில் வரைகளை வேணுமெண்டா ஒரு 1 ட்ரை பார்க்கலாம். மற்றபடி இந்த திரைப்படத்தில் நீங்கள் ஒரு ஹாரர் திரைப்படம் ஒரு சில வித்தியாசமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா
கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை விட இதில் வந்து செஞ்ச ஒரு ஸ்கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து செய்யும்போது நம்ம மறைந்த நடிகர் பாக்கியராஜை கொண்டு காட்டியிருந்தாங்க. அவர் நிறைய சீனில் இருக்கிற மாதிரி, பட் அவர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டின அவ்வளோ சீன்லேயும் தான் பாக்கியராஜ் இருக்கார். ஒரு 10 நிமிஷம் கூட அவர் வர மாட்டார் அந்த லெவலுக்கு. பட் அவருடைய கேரக்டரும் ஏன் இப்படியா ஒரு கேரக்டரில் நடிச்சாருன்றது கூட எனக்கு லைட்டாக தோணிச்சுது. அந்த லெவலுக்கு அவருடைய கேரக்டர் இல்லை. அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் வந்து நட்டி வந்து நடிச்சிருக்கார். அதே மாதிரி ஹீரோயினியாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சனா அவங்களும் வந்து அறிமுகமாயிருக்காங்க. அதை தாண்டி BTV கணேஷ் போன்றவர்களும் வந்து சும்மா கேமியோஸில் வந்து நடிச்சிட்டு போயிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெரியாக்கள் இருக்குது நினைச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏமாந்து போவீங்க. அந்தளவுக்கு ஒரு வர்த்தான திரைப்படம் இல்லை. இது போன்ற சினிமா ரிவ்யூக்களை வந்து அறிய தர்சன் டாக்கீஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.